நாம் முன்பே குறிப்பிட்டது போல இது ஏதோ வருமானத்தில் வந்ததல்ல, தன் உழைப்பால் கிடைத்த வருமானத்தை கடந்த 5 ஆண்டுகளாக ஞானமணி கல்வியினுடைய தாளாளர் அவர்கள் அளித்த அந்த கொடையின் காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் அன்னை மாதமார் சீலா பொறியியல் கல்லூரியில் தன்னுடைய பணியை தொடங்கி கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வருகிறது ஆசிரியர் பணியா அறப்பணி அதற்குடைய அர்ப்பணி என்ற வேகத்தோடு உத்வேகத்தோடு பணிபுரிந்த காரணத்தினால் நமது தாளாளர் அரங்கனில் அவருடைய அன்பை பெற்று இன்றைய தினம் வெகு சிறப்பாக இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு ஏதுவாக கடந்த 5 ஆண்டாக 20 லட்சம் ரூபாய் மாணவி கொடுத்திருக்கிறார். எங்களுடைய மாவட்ட முதன்மை கல்வியாளர் பெருந்தகை என்னுடைய மாவட்ட கல்வியாளர் ஐயா அவர்களும் 2 பேரும் விழா எழுப்பினார்கள். இது அதிகப்படியான மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான பரிசிறப்பு விழா என்று குறிப்பிட்டுள்ளவர்களே, நம்ம அந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறை கிரைட்டீரியா வைக்கவில்லையே என்று கேட்டார்கள். ஐயா, ஏழை எளிய குழந்தைகள், வறுமை கோட்டு கீழ்வாழ குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது என்ற நோக்கத்தோடு இந்த அடிப்படையில் மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் ரூபாய் பெருமான பொருட்கள் கொடுக்கப்பட்டு இந்த ஆண்டு 3 லட்சமே பெருமான நிதி உதவி வழங்கப்பட்டு மேம்பாடு இருக்கக்கூடிய கல்வியை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று என்னுடைய மாவட்ட முதன்மைகளுடன் எடுத்துச் சொன்ன பின்பு நான் வருகிறேன், நான் தலைமை தாங்குகிறேன். ஏழை எளிய குழந்தைகளுக்கு இது போன்ற விழா நடைபெறுகிறது. சட்டப்பேரவை உறுப்பினரோடு மாவட்ட கல்வியோடு இந்த ஞானமணி நிறுவனத்தில் நாமும் கைகோர்ப்போம் என்று இன்றைய விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டுள்ளார்கள் என்று சொன்னால் அவர்கள் கரவொலி மூலம் உற்சாகமான வாழ்த்துக்களை கடமை பெற்றுள்ளோம். அருமை சகோதரர்களே, நற்றமிழ் நாமக்கல் நம்பிக்கை நாயகன், நற்றமிழ் நாமக்கல் நம்பிக்கை நாயகன், நல்லடை போடும் நாடி வருவோருக்கு தேடி வந்து உதவக்கூடிய அன்பு நெஞ்சம், அரங்காக்கும் அவைத்தலைவன் அரங்கண்ணல், அன்பு காக்கும் அருந்தமிழன் அரங்கண்ணல், குன்றா உழைப்பு குறையாத முயற்சி குலங்காக்கும் தமிழ்குலத்தாக்கும் அழகிய திருமகன் அரங்கண்ணல் தொண்டும் தோழமையும் தூயவனின் துணை நிற்கும் திருமலையில் கிடைத்த பெருமலை சரித்திரத்தை சான்றாக்கி சரஸ்வதிக்கே மகனாய் மாணவர் நலன்காக்கும் மாதர்குல மங்கேற்கரசி மாலா நீனாவின் மணாளி மாணவ நிறை மகிழ் செல்வம் மதுவந்திரிக்கு மாமலையானாய் அண்ணாமலையின் ஆசி பெற்றாய் உழைப்பாளையின் உயர்நெறி உருவானாய் மன்னனாய் வளம் வந்தாய் காலாமை கருத்தில் நிற்கிறாய். இது வருகிறார் கல்வி காலாளர். வாக்கு கற்றவன் வாத்தியார் என்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக வருடந்தோறும் அரசு பள்ளியில் பயின்று நன்மதிப்பினை பெற்ற மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கும் விதமாக, அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் இந்த பாராட்டு விழாவையும் இந்த கல்வி உதவி வழங்கும் விழாவையும் ஒரு சேர இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற நம் கல்லூரியினுடைய பேராசிரியர் வரவேற்பிலாக்க வந்திருக்கின்ற திரு டி.என். சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய ஐயா மாதவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் மதிப்புக்குரிய ஐயா புருஷோத்தமன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த நிகழ்விற்காக மட்டும் வருகை புரிந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கின்ற மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினர் நம் நாமக்கலின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சி.எஸ். திலீப் அவர்களே, வாழ்ந்து வருகை வந்திருக்கின்ற முனைவர் கை பெரியசாமி பள்ளித்துறை ஆய்வாளர் அவர்களே, வேறு செங்குராஜ் ஐயா அவர்களே, மோகன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் பங்கு கொண்டிருக்கின்ற அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இந்த அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை குறித்தாக்குகின்றோம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது கண்டிப்பாக இருப்பது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வசதி இருப்பவர்கள் எல்லாருமே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்களுக்கு டியூஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க படிக்க வச்சு அவங்கள மார்க் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு செயல். ஆனால் அந்த தனியார் பள்ளியில் சேர்ந்துவதற்கு கூட பேரண்ட்ஸால் முடியல. அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள்
உங்களுடைய முழு முயற்சியையும் உங்களுடைய முழு தன்னம்பிக்கையும் பயன்படுத்தி உங்களுடைய முழு செயலால் மட்டும் உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் சொல்கிற அளவுக்கு, அதாவது நீங்கள் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னா இந்த உள்ளபடியே உங்களை இந்த விருதோ அல்லது இந்த உதவித்தொகையோ அதை தாண்டி உங்களை அனைவரையும் நெஞ்சார மனமாற பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஒரு முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்து எடுத்துக்கணும். இந்த +2 அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனில் நம்ம மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய முதல் வெற்றி. இந்த முதல் வெற்றியை ஒவ்வொரு நிலையிலும், கல்லூரி படிப்பாகட்டும், ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் அந்த வெற்றியை அடையணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நம்மளுக்கு நான் என்னுடைய வாழ்த்தாக தெரிவித்துக் கொண்டு, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு போகக்கூடிய என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்குது. 60% மேலே மாணவர்கள் உயர்கல்விக்கு போகிறாங்க. அந்த சதவீதம் 60% தாண்டி இன்னும் 80% போக வேண்டும். அப்படி போகணும் அப்படின்னா இன்றைய தினம் அரசானது பல்வேறு திட்டங்களை, பல்வேறு ஒரு உதவிகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அதாவது +2ல் அரசு பள்ளியில் 6 +2 வரை நான் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 7.5% மெடிக்கல் காலேஜுக்கும் போய்க்கலாம், இன்ஜினியரிங் காலேஜுக்கும் போய்க்கலாம், எல்லா இன்ஸ்டியூஷனும் ஹையர் எஜுகேஷனுக்கும் போய்க்கலாம். இந்த அரிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய நம் மாணவ செல்வங்களுக்கு, அதுவும் அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு கல்வியை நீங்கள் தேர்வு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு கோரிக்கையாக ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் இருக்கலாம் என்று இருக்கிறேன். நம்ம நாமக்கல் மாவட்டம் என்பது கல்வியில் சிறந்த மாவட்டம். நம்ம மாவட்டத்தில் அதிகப்படியான அரசு பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாவட்டமும் நம்ம மாவட்டம் தான். அந்த மாவட்டத்திலிருந்து நம்முடைய கோரிக்கையாக நீங்கள் இந்த தடவை அரசாங்கத்துக்கு வைக்க வேண்டியது என்னென்னா, 7.5% இருக்கக்கூடிய அந்த அரசு ஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் 15% உயர்த்தி கொடுத்தால் இன்னும் 10% இந்த வாய்ப்பை மூலமாக இந்த நம் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பை தெரிவிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற இடத்தில் இன்றைக்கு மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழித்தோன்றலாய் இந்த கல்லூரி நிறுவனத்தில் MBA பயின்ற மாணவன் புதுச்சத்திரம் ஒன்றியத்துடைய செயலாளராக இருக்கக்கூடிய ராகவேந்திரன் தாராளர்களுக்கு நல்லாளர்களுக்கு சிறப்பு செய்கிறார். உங்கள் மாணவன் ஒன்றிய செயலாளர் புதுச்சத்திரம் ஒன்றிய செயலாளர் ராகவேந்திரன் இப்பொழுது நல்லாளர்களுக்கு சிறப்பு செய்கிறார். நாளைய தேர்தலில் தொடங்கி ஜனநாயகம் வரை வெற்றி பெற போட்டுக் கொண்டிருக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய இளவல் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாமக்கல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு புதுச்சத்திரம் ஒன்றியத்தின் சார்பாக நல்லாடை சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி.